தமிழ்நாட்டில் 9 லட்சம் வீடுகள் மத்திய 3 லட்சம் வீடுகள் கட்டுமானம் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்திய கூட்டணி கட்சிகள் மத்திய அரசு திட்டங்களை தடுத்து நிறுத்தி பிரதமர் பேசியிருக்காரு. பிரதம மந்திரி ஹவுசிங் ஸ்கீம்ல அவங்க கொடுக்குற பணம் பத்துறது இல்லை. வீடை வாங்குறவங்க கடன் வாங்கி தான் கட்டி முடிக்கிறாங்க. நான் ரிவ்யூ பண்ணும்போது நான் பல முறை சொல்லியிருக்கேன், மத்திய அரசாங்கம் இன்னும் கூடுதல் நிதி கொடுக்க வேண்டும். கூடுதல் நிதி கொடுத்தாதான் அந்த மக்கள் வீடு கட்ட முடியும். அவங்க கொடுக்குற பணம் இன்னைக்கு விலைவாசி ஏறினதுல செங்கல் சிமெண்ட் எல்லாம் வாங்கி கட்ட முடியறது இல்ல. இன்ஃபேக்ட் அவங்க கடன் வாங்கி தான் கட்டுறாங்க. அதுல அவங்க மக்களுக்கு சில சமயம் அவங்களுக்கு பைனான்ஸ் கிடைக்காதனால நிக்கிறது தவிர யாரும் எந்த திட்டத்தையும் நிறுத்தல. ஓபிஎஸ் வந்திருக்காரு திமுகவுக்கு, எப்படி பாக்குறீங்க? சொல்லியிருக்கேன், வெறும் சாதுரியமாக மிகப்பெரிய கூட்டணியை முதலமைச்சர் அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரியும். ஒரு காலத்துல ஏடிஎம் இல்ல நாடாக இருந்தது, இப்ப உலகமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. பிரதமர் மோடி பெரிய பேசியிருக்காரு, வளர்ச்சி இன்ஜினாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சின்றது நம்ம உலகத்திலே நமக்கு தான் அதிக ஜனத்தொகை இருக்கு. அதிக ஜனத்தொகை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரமும் அதுக்கு ஏத்தாப்புல வளரும். ஆனாலும் எல்லாருக்கும் அதை வளர்ச்சி சமமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா சமமா இல்லை. ரொம்ப மேற்தட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பெருசா வளர்றதுடைய, கீழே இருக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியாக, குறிப்பா கிராமத்துல இருக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சியை ஒண்ணு காண முடியல. காங்கிரஸ் 40 சீட்டு பிளஸ் ஒரு சொல்றாங்க. எவ்வளவு பேச்சுவார்த்தை நடக்குது. இது நாங்க சொல்லியிருக்கோம், இந்த கூட்டணின்றது 2004 கலைஞர் அவர்களாலும் அன்னை சோனியா காந்தியாலும் அமைக்கப்பட்ட கூட்டணி. பல தேர்தல்களை ஒன்னாக சந்தித்த கூட்டணி, வெற்றிகரமான கூட்டணி. பேச்சுவார்த்தை மூலமாக சமூகமாக வரும். என்னதான் இருந்தாலும் 234 தொகுதி தான் இருக்கு. புதிய கட்சிகள் நிறைய வந்திருக்குன்னா எல்லாத்தையும் மனசுல வச்சு எல்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு உடன்பாடு வராரு. அது 6 படை வீட்டுக்கும் போக வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். அவரை நாளைக்கு ஒரு படைக்கு தான் போறாரு. எல்லாம் அறிவிக்கையா தான் இருக்கும். அந்த மாதிரி நான் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டை பத்தி பேசும்போது கூட சொன்ன, நிறைய அறிவிக்கைகள் வருகின்றன. ஆனா அமல்படுத்துறாரான்னு பாத்தீங்கன்னா அமல்படுத்திருக்க மாட்டாங்க. அறிவிச்சுட்டு நிறைய போவாரு. அவர் ஒரு படை வீட்டுக்கு வராரு, மத்த 5 படைக்கும் வரணும். தனிப்பட்ட குடும்ப தாக்குதல் இருக்கு. விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடக்குது, அதை எப்படி பாக்குறீங்க? பர்சனல் விஷயங்கள் எல்லாம் அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. பிரதமரோட வருகை அவர் நிறைய தடவை முன்னாடி வந்திருக்காரு, நிறைய தடவை முன்னாடியும் பாஜக தோத்துருக்கு, அதே தொடரும். நிறைய ரயில் திட்டங்களுக்கு நானும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரயில்வே பேசஞ்சர்ஸ் அசோசியேஷனுக்கு நல்லா தெரியும். எல்லா கோரிக்கையும் நான் கொண்டு போய் மத்திய அமைச்சர் திரு வைஷ்ணவரோட நான் சமர்ப்பித்திருக்கேன். ஆனா அவங்களுடைய எண்ணம்னா பெரிய நகரங்களுக்கு இடையே விரைவு ரயில்களை இயக்குவதில் தான் அவர்களுடைய குறிக்கோள் இருக்கிறத தவிர ஸ்மாலர் டவுன்ஸ் வில்லேஜஸ்க்கு அவங்க சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அவங்க தயக்க காட்டுறாங்க. தற்போது சொல்ல இந்திய கூட்டணி கட்சி பலமா இருக்கு பாத்தீங்களா? பலம் கூட்டிகிட்டே இருக்கேன். ஒருத்தரா புதுசா சேர்றாங்க. பலம் கூட்டிகிட்டே தானே இருக்கு. மத்திய மாநில அரசு இணக்கமா இருந்தாதான் ஒரு வளர்ச்சி கொண்டு வர முடியும். அரசாங்கம் ஒரே கூட்டணியில ஒரே கட்சியில இருக்கணும் அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தேவை இன்றைக்கு ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் நலத்திட்டங்களை கொடுக்கின்ற அரசாங்கம், புதுமையாக இருக்கின்ற இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுக்கு தேவை. எந்த தொகுதியை எப்படி கேட்கிறோம்னா பேச்சுவார்த்தை மூலமா தான் தீர்மானம்.